வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ மும்பை இந்தியன்ஸ் வந்து லேட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 அப்டேட் தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட்டு. ஸோ பாகிஸ்தானில் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் மெயினாக தெரிஞ்சது. பட் ஆனால் பாகிஸ்தானில் வந்துட்டு நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடத்தினா இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல வந்து வைரலாக பேசப்பட்டு இருந்தது. டீம் இந்தியா பைலேட்ரல் சீரியஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குலாம் வந்து போகாதவங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது நீங்கள் பாகிஸ்தானில் நடத்துனீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணி கொடுத்துருங்க. எங்களோட மேட்சஸை வந்துட்டு நீங்கள் யூஏஇ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஷெடியூல் பண்ணிடுங்க. எங்களுக்கு வந்து ஹோம் அட்வான்டேஜ் எல்லாம் தேவையில்லை. நாங்கள் ஒரு நியூட்ரலான இடத்துல போயிட்டு நாங்கள் ஆடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பிசிசிஐயோட சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அண்ட் ஐசிசி சேர்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு டீமுக்காக இதெல்லாம் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்லி இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருந்தது எல்லா விஷயமும். ஸோ இப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு நீட்டாக வந்து ஸோ பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய சாம்பியன்ஸ் ட்ராஃபி வெளியே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உறுதியாயிருக்கு. ஏன்னா வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களால ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஃபுல்லாக வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டீம்ஸ் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ அவங்கள வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்ப முடியுமா அப்படிங்கிற அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து அவங்க ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் சைடில் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஸோ நாங்களும் வந்துட்டு வெளியே போயிடுறோம். ஸோ அதாவது பாகிஸ்தானில் இருந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹோஸ்டிங் ரைட்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கலந்துக்காது அப்படிங்கிற விஷயத்த பிசிபியோட சேர்மன் வந்துட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ லைக்லி விஷயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த இடத்துல வந்து நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவாக இருக்குது. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் தான் வந்துட்டு இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் லைக்லி ஷெடியூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சு அவர் தான் லைக்லி வென்யூவாக மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் வந்துட்டு அது நியூட்ரலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் 2025 நான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் விளையாட விரும்புகிறேன் அப்படிங்கிறத ரியான் ரிக்கல்டன் ஷேர் பண்ணியிருக்கார். ரியான் ரிக்கல்டன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம்எல்சியில் தலைவன் வேறு லெவலில் வந்து மாஸ்க் அடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ டோட்டலாக வந்து சீட்டில் ஆர்காஸ் அப்படிங்கிற டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சு பாரக்கூட்டவர் ரியான் ரிக்கல்டன் ஆல்ரெடி எம்ஏயோட பேபி ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறதையும் ஆடி இருக்கிறாரு. ஸோ அங்கேயும் வந்து அவர் ஒரு விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்போ பிரைமரியாக விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட நீட் இருக்குது இன் பிளேஸ் ஆஃப் இஷான் கிஷான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே சொல்கிறது ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வரணும் அப்படிங்கிறது. ஸோ மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு குவின் டிகாக், ஜாஸ் பட்லர் மாதிரியான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ குவின் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போறாரு. ஸோ அதே நேரம் ஜாஸ் பட்லர் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு எஃபெக்டிவான பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வந்து டீசென்டான ஒரு அமௌண்ட்ல வந்துட்டு நல்ல அதிரடி ஆடக்கூடிய யங் அண்ட் கோர் பிளேயர் அப்படின்னா ரியான் ரிக்கல்டன் கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு பிளேயராக தான் இருப்பார். ஏன்னா ஒரு யங் குவின் டிகாக் மாதிரி தான் இவரோட ஆட்டமே இருக்கும். ஃப்ரம் பால் ஒன்று அட்டாக் பண்ணி மிடில் ஓரளவுக்கு டீசெண்டாக இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணி மறுபடியும் வந்துட்டு ஃபயர் ஆகக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவின் டிகாக்கோட ஆட்டமுமே இருக்கும். பவர் பிளேயில் ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அப்போசிஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பவுலிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கரிங் ஆடுவார். அந்த இடத்துல வந்து அவரோட எண்டில் இருக்கிற அடுத்த நான் ஸ்ட்ரைக்கரை ரன் ஸ்கோர் பண்ண விடுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்போ ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் வந்துட்டு ஸோ இப்போ ரியான் ரிக்கல்டன் உள்ள வரணும்னு விரும்புறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா இதை நோட் பண்ணி ரியான் ரிக்கல்டனை பிட் பண்ணி எடுப்பாரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் 2025க்கு முன் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் இஷ்யூ. ஸோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இப்போ வந்து 4 மேட்ச் கொண்ட T20 சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதில் செகண்ட் T20 மேட்ச். ஸோ வந்துட்டு டீம் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் பண்ணி வெறும் 124 ரன்ஸ் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. ஸோ இதில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் தான் வந்து கொலாப்ஸாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 45 பாலை ஃபேஸ் பண்ண ஹர்திக் பாண்டியா 39 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஸோ 4 பவுண்டரி ஒரு சிக்ஸர் அப்படிங்கிறது அதில் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 45 பாலுக்கு 39 அப்படிங்கிறது கூட மெயின் மேட்டர் கிடையாது. ஸோ ஹர்ஷதீப் சிங்கும் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவும் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பாங்க. அப்போ ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவுக்கு சிங்கிள் எடுத்து கொடுப்பாரு. ஈவன் அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா தான் சிங்கிள் கேட்பார். சிங்கிள் வந்ததுக்கு அப்புறமா ஸோ ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லுவாருன்னா, என்ஜாய் ஃப்ரம் த அதர் எண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது ஸ்டம்ப் மைக்லேயே ரெக்கார்ட் ஆயிருக்கும். சரி ஓகே, இன்னும் 2 ஓவர் இருக்கு, ஹர்திக் பாண்டியா போட்டு பொழக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு சிங்கிளுக்கு அப்புறமா 13 பாலை ஃபேஸ் பண்ண ஹர்திக் பாண்டியா வெறும் 10 ரன்களை மட்டும்தான் அடிச்சாரு. அதுதான் அந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த 13 பால் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு 25 ரன் அப்படிங்கிறது ஏதாவது அடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த மேட்சை நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா
ஒரே ஒரு ஓவர் மிச்சம் வச்சு தான் அவங்க அந்த ஒரு டார்கெட்டையே சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹர்ஷதீப் சிங்கோட ஓவரில் வந்துட்டு கொஞ்சம் ரன்னு போயிடும். ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு ட்ராக்கில் ஹர்திக் பாண்டி இந்த மாதிரி ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவரோட பேட்டிங் இஷ்யூ நிறையா அவருக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய லெவலில் எல்லாம் பேசப்பட்டுருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு மறுபடியும் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு. ஸோ டோட்டலி வந்து சீரியஸ் லீடுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் எய்ம் பண்ணியிருப்பார். ஸோ சீரியஸ் லீடை நோக்கி நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்சை வின் பண்ணால் 2-1 அப்படிங்கிற மாதிரி நம்ம சீரியஸை வந்து லீட் எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மஸ்ட் இடத்துல தான் ரெண்டு டீமுமே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் 8:30க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் திருப்புமுனையாக இருக்க போது வேறு லெவலில் ஸ்கையோட செஞ்சுரி பார்க்கணும்னு நான் வந்துட்டு ஆவலாக இருக்கேன். ஏன்னா நிறைய பேரோட செஞ்சுரி பார்த்தாச்சு. ஸ்கையோட செஞ்சுரி வந்ததுன்னா செம மாசாக இருக்கும். இன்றைக்கான மேட்ச்சில் வந்துட்டு யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருப்பா, யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருப்பா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.